அப்போ தோண்டி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அங்கே ஒரு எலும்பு கொடுக்குறாரு. இந்த 1985 நம்ம மம்முட்டி 2-3 சீனில் வந்து காமிக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா, அவர் 2 பேரை சொல்லிட்டு இறந்து போயிட்டார். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் சார்ஸ். இந்த வாரம் நான் பார்த்த ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். படத்தோட பேர் வந்து ரேகா சித்திரம். இது ஒரு மலையாள படம், பட் தமிழில் வந்து அவைலபிளாக இருக்குது. சோனி லிவில் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ விவேக், அவர் வந்து டியூட்டி டயத்தில், அவர் போலீஸ் ஆஃபீஸர், டியூட்டி டயத்தில் வந்து ரம்மி விளையாண்டதுனால சஸ்பென்ஷனில் வந்து அவர் ஊரில் இருக்கார். அது ஏன் சஸ்பென்ஷன் ஆனாங்கிற ஒரு சின்ன பேக் ஸ்டோரியும் இருக்கும். என்னென்னா, அவர் ஒரு 15 லட்ச ரூபா ஜெயிச்சிருவார் ரம்மி ஆடினதில். இது வந்து மீடியாலாம் பயங்கர வைரலாகும். இது சிஎம் வரைக்கும் ஒரு பிரச்சனையாகி அவர் வந்து சஸ்பென்ஷனில் வச்சுருப்பாங்க. அதே சமயம் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பணக்கார ஒரு கேரக்டரை நமக்கு வந்து காமிப்பாங்க. வெரி லோன்லி மேன், வயசானவர், ரொம்பவே தனிமையில் இருக்கார். இப்போ நல்ல பெரிய வீடு, காரு, பங்களா எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து சொந்த பந்தங்கள் எதுவும் இல்லை. அதாவது ஒய்ஃபு, அவரோட பையன், இவங்க கூட அவர் கூட இல்லை. அவருக்கு உடல்நிலையும் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அவருக்கு வந்து நுரையீரல்வையே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் கூட அவர் கூட வந்து அவர் பையனோ மனைவியோ இல்லை, அவர்கிட்ட பிரிஞ்சு தான் இருக்காங்க. ரொம்ப டிப்ரெஷனான ஒரு நிலைமையில் இருக்கார். ஆப்ரேஷன் பண்ணதுனால இவரோட வாழ்நாள் வந்து நீட்டிக்க முடியுமே, கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே ஒழிய இவருடைய இறப்பை. பட் மொத்தமாக வந்து இவரை க்யூர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சர்டன் விஷயங்களை வந்து தள்ளி வைக்க, முக்கியமாக லிக்கரை. ஆனால் லிக்கரை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து டாக்டர் சொன்னாலும் அவர் கேட்கல. எப்படியா இருந்தாலும் இறக்க தான் போகிறேன், இதை நான் தள்ளி தான் வச்சுருக்கீங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டராலையும் அதில் எதுவும் செய்ய முடியல. இப்போது அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங் மாதிரி மலக்கப்பாரா அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து போஸ்டிங் ஒன்று எஸ்ஹெச்ஓவாக வந்து போடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு. அதே சமயம் நம்ம ராஜேந்திரன் வயசான ஒருத்தர் காமிச்சாங்களே, பணக்காரர், அவரும் வந்து அவருடைய டிரைவரை அழைச்சிட்டு காரில் அதே மலக்கப்பாரா ஏரியாவுக்கு கிளம்புறாரு. இது அப்படியே ஒரு மோண்டேஜில் தான் நமக்கு காமிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிராஸ் மேட்ச் கட்டில் வந்து அது ரொம்ப பண்ணியிருப்பாங்க. அதில் பழைய பாடல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த பழைய பாடலுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறோம். 2 பேரும் போய் அந்த ஊரில் போய் சேர்றாங்க. எஸ்ஹெச்ஓ வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாரு. அதே சமயம் நம்ம ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, அந்த பணக்காரர், அவர் வந்து தன்னோட டிரைவரை அழைச்சிட்டு நல்ல டென்ஸான அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், மலக்கப்பாறாவில் இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியாவில் காரை விட சொல்கிறார். போயிட்டு கார் இனிமேல் மூவ் ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் போய் வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு இவர் வந்து கீழே இறங்கி போகிறார். உடனே டிரைவர் வந்து பதட்ட போகிறான். ஏன்னா வரும்போதே இவர் என்ன பண்ணுவார்னா, பெரிய லிக்கர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டே தான் இருப்பார். ரத்தம் வந்து வாந்தியாக கூட வர ஆரம்பிச்சிடும். பட் அவர் நிப்பாட்டவே மாட்டார். அதில் மிச்சம் இருந்த லிக்கரோட அந்த பாட்டிலோட தான் இறங்குவார். பதட்டப்பட்டு டிரைவர் எங்கே போகிறீங்க தனியாக அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் தான் போகிறேன், ஒன்றும் பதட்டப்படாத, நீங்கள் காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க சொல்லிவிட்டு அந்த டென்ஸான ஃபாரஸ்ட் உள்ளார் நடந்து அப்படியே தேடி போய் ஒரு மரத்துக்கு அடியில் போய் மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கட்டையில் தன்னுடைய மொபைலில் ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி ஃபேஸ்புக்கில் லைவில் வந்து பேச ஆரம்பிப்பார். இதுமாரி என் வாழ்க்கை முழுக்கவே பணம் சொல்லிட்டு ஓடிட்டேன். ஆனால் இவ்வளோ பணம் இருந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியோ உடல் நலமோ எதுவுமே இல்லை. என்ன, எதையுமே நான் சாதிக்கவே இல்லை. இதுக்கு காரணம் வந்து நான் பணத்தை தேடி ஓடினது மட்டுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஆரம்பித்தது ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு மணியினால் தான், பிளட் மணியினால் தான். அதனால தான் என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தன் வாழ்க்கையில் நடந்த ரிக்ரெட்ஸை வந்து சொல்ல ஆரம்பிப்பார். அவர் அந்த உட்காந்துருக்கார் இல்லையா, அந்த உட்காந்துருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அவருடைய நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 16-17 வயசு பொண்ணு ஒரு பாயில் வச்சு சுற்றி இன்னும் முழுசாக இறந்து போகாத நிலைமையில் புதைச்சிருப்பாங்க. இதை தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த லைவில் சொல்ல ஆரம்பிப்பார். அந்த 2 நண்பர்களோட பேரையும் சொல்லிடுவார். அதில் ஒருத்தர் பேர் வந்து ஆலிஸ் வின்சென்ட். அவர் தற்போது அந்த ஏரியாவில் இல்லை, அந்த கேரளாலே மிகப்பெரிய நபர். அந்த பேரை சொன்னாலே தெரியும். அவர் பேரில் வந்து மால்ஸ் இருக்குது, ஜுவல்லரி இருக்குது, எல்லா பிஸ்னஸ் இருக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரம், ஏன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நபர். அவருடைய பேரையும் இன்னொரு ஃப்ரான்சிஸ் தடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பெயரும் சேர்த்து சொல்லிவிட்டு அதே இடத்துல துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கிட்டு இறந்துக்கிடுவார். இப்போது அந்த ஏரியாவில் தான் நம்ம ஹீரோ வந்து எஸ்ஹெச்ஓ அந்த பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ சொன்னதுனால வேகமாக அந்த இடத்த வந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க.
போலீஸ் கேஸ் ஆகிடும். இது எல்லாமே வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டதுனால மிக பரபரப்பாக பேசப்படும் அந்த நாடு முழுக்கவே. இப்போ தோண்டி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அங்கே ஒரு எலும்பு கூடு கிடைக்கும். அவனோட காலில் ஒரு கொலுசும் வந்து கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறனால சுத்தமாக தெரிஞ்சு போயிருக்கும். முழு எலும்பாக கிடைக்காது, அங்கங்கே சில ஓரளவுக்கு எலும்புகளாக கிடைச்சி அந்த இதுக்கு சங்கிலியும் கிடைக்கும். இப்போது நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா, அவர் 2 பேரை சொல்லிவிட்டு இறந்து போயிட்டார். ஏன்னா இப்போ இந்த குற்றத்தை செஞ்சது யாருன்னா 3 பேர். அதில் ஒருத்தர் சுட்டுட்டு இறந்து போயிட்டார். ஒருத்தர் இது இருக்கிறதுலே மிகப்பெரிய நபராங்க. இன்னொருத்தர் பேர் உண்டி தான் தெரியும். 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஏரியாவில் மலக்கப்பாறை ஏரியா சுற்றி நிறைய பேர் அதே பேரில் இருந்திருக்கலாம். இப்போ அந்த ஒரு நபரை கண்டுபிடிக்கும். அதை விட முக்கியம், இந்த இறந்து போன பெண் யாருன்னு தெரியும். ஸோ இதில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா எஃப்ஐஆரையும் எடுப்பாங்க. காணா போன பொண்ணாக தேடுவாங்க. பட் அழுத்து போயிடும் அவங்களுக்கு. ஏன்னா எங்கே போனாலும் ஒரு டெட் எண்டாகவே அவங்களுக்கு வந்து முடியும். எங்கேயுமே வந்து அவங்களுக்கு, ஏன்னா அந்த கொலுசை வண்டியும் காமிச்சு இதேமாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உங்கள் பொண்ணு காணா போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களோட கொலுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசாக காமிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பார். எல்லாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சில பேர் வந்து எங்களுக்கு கொலுசு போடுற இதுவே இல்லை, பழக்கமே இல்லைம்பாங்க. சிலர் அந்த கொலுசு இல்லைம்பாங்க. இப்படி எங்கே போனாலும் டெட் எண்டாக இருக்கும். கடைசியாக ஒருத்தர் வந்து ஆமாம் என் பொண்ணோட கொலுசு தான் பாரு. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசமாகவும் ஹீரோ, ஆஹா அட்லீஸ்ட் அந்த பொண்ணு யாருனா கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கும்போது அவரோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் வந்து தப்புன்னு வந்துடும். ஸோ அந்த இடமும் பிளாக் ஆகிடும். இப்போ அந்த பெண்ணை வந்து முன்னாடி கண்டுபிடிச்சாதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நகரும். அது இல்லாமல் வந்து இந்த கேஸ் வந்து நகர்த்தவே முடியாது. அந்த பெரிய ஆளையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அந்த இன்னொரு ஃப்ரான்சிஸ் தடத்தில் அப்படிங்கிற அந்த நபரையும் வந்து இன்னொரு பக்கம் தேடிகிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இவங்களுக்கு வேறு ஒரு லீடு வழியாக சின்னதாக ஒரு க்ளூ ஒன்று கிடைக்கும். அது இந்த பெண் வந்து பெயர் வந்து ரேகா. இதே 40 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலக்கப்பாறை ஏரியாவில் மம்முட்டியோட ஒரு படத்தில், அதாவது காதோடு காதோறும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் டைரக்ஷனில் வந்து ஒரு படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக. இது முழுக்கவே ஒரு 40-45 நிமிஷத்துக்குள்ளார முடிஞ்சு போயிடும். அந்த பெண் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அந்த பெண் அங்கேருந்து எப்படி காணா போனால், இந்த 3 பேர் கையில் எப்படி வந்து சிக்குனா, எப்படி இவங்க கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது பெரிய கொஸ்டினாகவே இருக்கும். இதற்கான விடை தெரிஞ்சால் அப்படின்னா அந்த கேஸை வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியும். இதில் நிறைய இடையூறுகள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க நெருங்க சின்ன சின்ன விஷயங்களாக பிடிச்சி அப்படியே நெருங்குவார். நெருங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. டிராஃபிக் போலீஸாக வந்து நிறுத்துப்பார். இப்படி எல்லா விஷயங்களையும் தாண்டி மெதுவாக அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுவார். இந்த படம் வந்து ஒரு ஸ்டெடியான ஸ்பீடில் அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். பரபரலாம் போகாது, பட் ஸ்டெடியான ஸ்பீடில் அழகாக மூவ் ஆகும். ரெண்டாவது, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தியரி இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த உண்மையே நடந்த ஒரு சம்பவம், அது 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு உண்மையாக நடந்த சம்பவம், இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தோட கற்பனையாக நம்ம உருவாக்குற ஒரு கதாபாத்திரத்தையும் நிகழ்வுகளையும் வந்து அதோட இணைக்கும்போது அது மிகவும் வலுவாகவும் வந்து நம்ப முடியாமல் இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காதோடு காதோறும்னு சொன்னோம் இல்லையா, அது உண்மையிலேயே மலக்கப்பாறை ஏரியாவில் பரதன் டைரக்ஷனில் 1985 ஷூட்டிங் பண்ணி அதே வருஷத்தில் வந்து அது ரிலீஸ் ஆகிடும். உண்மையிலே நடந்த படம். அந்த ஷூட்டிங்கில் ரியலாகவே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இறந்து போயிருக்காங்க. பட் அந்த இறந்து போனதுக்கும் இந்த படத்துக்கும் வந்து இந்த கதைக்கும் வந்து நேரடியான தொடர்பு கிடையாது. அதனுடைய அந்த சின்ன சாராம்சத்தை ஒன்றியும் எடுத்துகிட்டு இவங்க வேலை பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் 1985 நடந்த அந்த ஷூட்டிங், அப்புறம் வந்து 1985 நம்ம மம்முட்டி 2-3 சீனில் வந்து காமிக்கிறாங்க. சிஜி பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. மம்முட்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் நேம்ஸ் கமல், பரதன், மம்முட்டி அது மாதிரி அதில் ஒர்க் பண்ண ஒரிஜினல் நேம்ஸே வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மலையாள ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும்னு நினச்சி பாருங்கள். இப்போ தமிழ் படத்தில் ஒரு 80களில் வந்த ஒரு ரஜினி படத்தையோ கமல் படத்தையோடையோ இப்போ உள்ள ஒரு ஸ்கிரிப்டை இதை மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். தேட்டரில் பெரிய வெற்றி இந்த படம். இப்போ என்னென்னா, இந்த பின்புலங்கள்லாம் இந்த படத்தை பற்றியோ இந்த 80களில் நடந்த இந்த உண்மையான விஷயங்களை பற்றியோ நமக்கு தெரியலைன்னாலும் இந்த படத்தை நம்மளால் ரசிக்க முடியும். அப்படி தான் அந்த ஸ்கிரிப்டை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த மோண்டேஜ் ஒன்று சொன்னாலே, ஒரு ஃபஸ்ட்டு வந்து கிளம்பி அந்த மலக்கப்பாறை ஏரியாவுக்கு அந்த ஹீரோ போகிற இடம், அதில் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஷாட்டில் மொபைலை எடுத்து
அதில் இருக்கிற அந்த ரம்மி ஆப் இருக்கு இல்லையா, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போவார். ஏன்னா அதனால தான் அவருக்கு வேலை போச்சு. அதுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த டீட்டெயிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்களோட வேலையை ரொம்ப அழகாகவும் நேர்த்தியும் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக எந்த குறைபாடும் கிடையாது. எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸோ, இல்லை சாங்ஸை வந்து எல்லாமே வந்து பழைய சாங்ஸ் தான் நினைக்கிறேன். புதுசாக ஒன்றும் இதில் பண்ண மாதிரி தெரியல. அதுமாரி லொக்கேஷன்ஸ், ஒரிஜினல் லொக்கேஷன்ஸு, அந்த அந்த ஏரியாவில் அப்போ நடந்த விஷயங்கள், அந்த பழைய படம் எல்லாத்தையும் வந்து பின்னி அழகாக வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.